அம்மா, இந்த புடவை உங்களுக்கு தான், வாங்கிக்கோங்க. அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கினா தான் என்ன? வாரம் வாரம் இந்த ஃபங்க்ஷனை நாம சிறப்பாக கொண்டாட போறோம். அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். இந்த வீட்டுக்கே ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். எல்லா ஏற்பாட்டையும் சிறப்பா பண்ணிட்டு உங்ககிட்ட சொல்றோம். சூப்பர் சக்தி அண்ணே, கலக்குறண்ணே. என்ன செஞ்சா அத்தையை கூல் பண்ணிடலான்னு இந்த வெற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். ஆனா இந்த தடவை இந்த சான்ஸை விடவே கூடாது. சக்தி, நீ தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று செய்யணும், சரியா? இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நீ தான் பொறுப்பு. நீ கவலைப்படாத வெற்றி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நம்ம போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு மீனாட்சி அம்மாவை அழைச்சிட்டு வந்துடுவோம். அப்புறம் வெற்றி, மீதி பத்திரிக்கையை கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் என்ன? சரி, வா போலாம். இந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சு. இந்த லூஸ் அத்தை திரும்பவும் மனசு மாறினாலும் மாறிடுவாங்க. அப்படி மட்டும் நடக்க விட்டுறவே கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே. புடவை ரொம்ப நல்லா இருக்குல்ல? இதை உன் பையன் முன்னாடி சொல்லியிருந்தா அவனும் சந்தோஷப்பட்டிருப்பான்ல. அவன் மேல எனக்கு இருக்கிற கோவம் இப்போதைக்கு மாறாதுங்க. நீங்க அதுல தலையிடாதீங்க. யாருக்கா? பூஜா. பேசு. அக்கா, நம்ம பேசினது என்னாச்சு? அந்த மீனாட்சி குடும்பத்தை அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னீங்க. ஆனா அந்த சக்தி இங்க என் நிம்மதியை கெடுக்கிறாளேக்கா. எல்லாம் நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்கு. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? அக்கா, இங்க வெற்றி அவங்க அப்பா அம்மாக்கு வெள்ளி விழா ஃபங்க்ஷனை தடபுடலா பிளான் பண்ணிட்டு இருக்கான். அது முன்னாடி நின்னு அந்த சக்தி தான் செய்ய போறாளாம். என்ன சொல்ற நீ? ஆமாக்கா, நாம ஒரு பிளான் பண்ணா அந்த வெற்றி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த ரங்கநாயகி அம்மாவும் வெற்றியும் ராசி ஆயிட்டாங்களா? இல்லக்கா, இன்னும் ஆகல. ஆனா இப்படியே போயிட்டு இருந்தா அந்த வெற்றி அவங்க அம்மாவை ஒரே நாள்ல மாத்திடுவான். அவனுக்கு இதெல்லாம் கை வந்த கலக்கா. நான் அதுக்கு தான் சொல்றேன், நீங்க ஏதாவது அங்க பிரச்சனையை கிரியேட் பண்ணுங்க. அப்பதான் அந்த சக்தி இங்க நிம்மதி இல்லாம தவிப்பா. அப்பதான் இங்கேயும் ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்குதான் இப்ப கோகிலா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அடுத்து கண்டிப்பா பெருசா ஒண்ணு வெடிக்கும். அக்கா, நிச்சயமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்ல? கண்டிப்பா வரும். நீ அங்க நடக்கிறத மட்டும் பாத்துட்டு. சரிக்கா, வச்சிடுறேன். பாத்தியா, மா போட்டுட்டு இருக்காங்க. வாக்கா, உள்ள போலாம். கோகிலாமா, பாவம், உங்களை பாக்குறதுக்கு எவ்வளவு பரிதாபமா இருக்கு தெரியுமா? எல்லாம் என் தலையெழுத்து. தலையெழுத்தெல்லாம் இல்ல, உங்க முட்டாள்தனம். நான் இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. எல்லாமே உங்களுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எதை எப்ப பண்றதுன்னு சரியா தெரியல. பையனை பெத்து வச்சிருக்கீங்க. அந்த மீனாட்சி அம்மாவோட குடுமி உங்க கையில எல்லாம் இருக்கணும். நீங்க என்னடானா மாப்பும் கையுமா இருக்கீங்க. இதுல ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற நீங்க. ஏமா, மாப் போடும் போது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது ஆகி போச்சுன்னா
உங்க குடும்பத்தை யாரு காப்பாத்துவா? தா அந்த யமுனாவை காசு கொடுக்காத வேலைக்காரி மாதிரி இந்த வீட்ல வச்சிருந்தேன். அந்த மீனாட்சி வந்து இழுத்துட்டு போயிட்டால. அவ இழுத்துட்டு போனான்னா நீங்களும் அப்படியே விட்டுருவீங்களா? ஒண்ணு அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்ல வச்சு வேலை வாங்கியிருக்கணும், இல்ல அவளை தலை முழுகிட்டு இன்னொரு பொண்ணை உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். கார்த்திக் சாரு காலேஜ் ப்ரொபோசரு, அவருக்கு பொண்ணு வேணும்னா பொண்ணு தரதுக்கு நான் நீனு கியூல நிக்க மாட்டாங்களா என்ன? ஐயோ, அதையும் தானே பண்ணி பார்த்துட்டேன். உங்களுக்கே நல்லா தெரியுமே. ஆனா இந்த வெற்றி பையன் இருக்கான்ல, எப்படியோ மோப்பம் பிடிச்சி அந்த கல்யாணத்தை வந்து கடைசி நேரத்துல நிப்பாட்டிடுறான். நான் என்னதான் பண்றது? அதையே வந்து கெடுத்து விட்டானா? இந்த பாருங்க, நானு, நீங்க, பூஜா, நம்ம 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருந்தோம்னா இவங்கள ஓட ஓட விரட்டலான்னு நாம ஏற்கனவே பேசி இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆனா அதுக்கப்புறம் நீங்க எதுவும் சொல்லவும் இல்ல, பேசவும் இல்ல. அதுக்குதான் எங்க அக்கா இப்ப வந்துக்குது. ஆமா கோகிலாமா, நான் சொல்ற மாதிரி நீங்க செய்யுங்க. அவங்களுக்கு தெரியாம நாம கல்யாணம் பண்ணி வச்சாதானே பிரச்சனை. ஆமா, அவங்க கிட்ட சொல்லிட்டே செஞ்சா நேரா நீங்க மீனாட்சி வீட்டுக்கு போங்க. உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு நீங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. என் பையனோட வாழ்க்கைய நான் பார்த்தாகணும்ல. அதனால இன்னும் 10 நாள்ல என் பையனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம். அப்புறம் நீங்க வந்து பிரச்சனை பண்ண கூடாது. மொத்தமா சட்ட ரீதியா அத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்கன்ற. அதுக்கு அடுத்து என்ன பண்ணணுங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். சொல்லிட்டீங்கல்ல, தோ இப்பவே செஞ்சிடுறேன். ஆனா ஒரு சந்தேகம். அங்க சக்தி இருப்பாளே, அவளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் பயம். கண்டிப்பா சக்தி அங்க நிச்சயம் இருப்பான். இந்த விஷயம் கண்டிப்பா சக்திக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அதுக்கப்புறம் நாம எதுவுமே பண்ண தேவையில்ல, அவளே பிரச்சனைய பெருசாக்கிடுவான். அப்ப சரி. அப்ப இப்பவே நாம அங்க போறோம். என்ன புஷ்பா, 2ல 1 பாத்துடுவோம். ஐயோ, இனிமே இந்த வேலையெல்லாம் என்னால செய்ய முடியாதுமா தாயே. ஏங்க, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன். புஷ்பா, நீங்க வாங்க போலாம். கார் எடுக்கிறேன், சீக்கிரம் வாங்க. என்னக்கா சொன்ன உடனே மாப்பா அப்படியே போட்டு கிளம்பிட்டாங்க? இன்னைக்கு கோகிலா அந்த மீனாட்சி வீட்டுல ஒரு பிரளயத்தையே உண்டு பண்ண போறா. வா பாக்கலாம். வா. ஏ சக்தி, என்ன சக்தி புடவை கட்டியிருக்க? தள்ளு. மடிப்பெல்லாம் சரியாவே இல்லையடி. இரு, நான் உனக்கு பண்ணி விடுறேன். என்ன புடவை கட்டியிருக்க நீ? அவசரத்துல கட்டினியா? இது இங்கதான் இருக்கணும். நான் கரெக்டா வச்சிடுறேன், சரியா? என்னடா பண்ற நீ? புடவை கட்டி விடுறேன்டி. பார்த்தா அப்படி தெரியலையே. இரு, நான் உனக்கு ஒழுங்கா கட்டி விடுறேன். சாரி கட்டி விடுற உன் முகத்தை பார்த்தா தெரியாதா? சூப்பரா கட்டி விடுறேன்டி. ஒரே ஒரு சான்ஸ் கூட, ஒரே ஒரு சான்ஸ். டேய், நாம இப்ப எங்க போறோம் ஞாபகம் இருக்கா? ஆமா, எங்க போறோம்? அது எப்படி உனக்கு ஞாபகம் இருக்கும்? அதான் நீ எப்ப பார்த்தாலும் வேற நினைப்புல இருக்கியே. ஏய், நான் என்ன நினைப்புல இருக்கேன்? டேய், எங்க அம்மாவுக்கு பத்திரிக்கை கொடுக்க போகணும்டா. ஏய், அதெல்லாம் நாளைக்கு கொடுத்துக்கலாம், இல்ல கொரியர்ல அனுப்பிச்சுக்கலாம். நீ வேற. எங்க அம்மாவுக்கு கொரியர்ல அனுப்புவியா? அவங்க மாமியார்டா, நேர்ல போய் கொடுக்க மாட்டியா? சரி சரி, அடிக்கிறத நிப்பாட்டு. அப்ப நம்ம உடனே கிளம்பலாம், வா. நீ வெளியேறு, நான் சாரி கட்டிட்டு வரேன். நீ கட்டு, நான் அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டேன். நான் இங்கே இருந்துக்கிறேன். டேய், நீ தப்பா மட்டும்தான் நினைப்ப. முதல்ல வெளியே போ. போன்னு சொல்றேன்ல. ஏய் சக்தி, சக்தி. ஏய் சக்தி, சக்தி. ஏய்
அத்தை, அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அத்தை. ஏய் சக்தி, அத்தை, சக்தி தான் எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தணும்னு வெற்றி சொன்னான்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த ஃபங்க்ஷன்ல அவளால என்னென்ன பிரச்சனை செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் அவ செய்வா. ஏன்னா நீங்க சந்தோஷமா இருந்தாலே அவளுக்கு பிடிக்காது. அப்படி மட்டும் அவ ஏதாவது செய்யட்டும், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு. இல்லத்த, உங்களை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இந்த வீட்ல மகாராணி மாதிரி இருந்தீங்க. இந்த சக்தியை வீட்டை விட்டு அனுப்ப கூட உங்களால முடியலத்த. என்னமோ அத்த, இப்படியே போச்சுன்னா சக்தி தான் உங்களை வீட்டை விட்டு அனுப்பிடுவா. நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அத்த. இன்னும் 10 நாள்ல என் பையனுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம். அப்புறம் நீங்க வந்து பிரச்சனை பண்ண கூடாது. மொத்தமா சட்ட ரீதியா அத்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்கன்ற. இதுல சிரிப்பு வேற. நான் அப்பவே நினைச்சேன். நாங்க அங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். அம்மாவும் பொண்ணும் இங்க சந்தோஷமா மெஸ் நடத்திட்டு இருக்கீங்க. அம்மா, நீங்க இப்பதான் இங்க வந்தீங்க. வந்த விஷயம் என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லாம இப்படி படபடன்னு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? இன்னும் சொல்றதுக்கு என்னமா இருக்கு பாக்கி? உங்க பொண்ண உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு ஒரு தகவல் எதுவுமே சொல்லலனா என்னமா அர்த்தம்? எத்தனை நாள் தான் இந்த விஷயம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குறது? அதான் உங்க பையன் வந்து கேட்டப்போ தெளிவா சொல்லியாச்சு. அப்புறம் என்ன தெளிவா சொன்ன? அவர் கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொன்னேன். சொன்னல, அத வாயால சொன்னா மட்டும் பத்தாதுமா, சட்டபூர்வமா சொல்லணும். தெளிவா சொன்னாலும் தெளிவா. இங்க பாருங்க, எங்க பையனுக்கு நாங்க வேற இடத்துல பொண்ணு பார்க்க போறோம். என் பையனுக்கு 2வது கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சட்டப்படி உங்க பொண்ணும் என் பையனும் டைவர்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன் மீனாட்சி அம்மா, மத்த நியாயம்லாம் நல்லா பேசுவீங்களே, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? ஏமா, உங்க பையனுக்கு இதுல சம்மதமா? அடேங்கப்பா, மாப்பிள்ளை மேல என்ன ஒரு மரியாதை! எது செஞ்சாலும் மாப்பிள்ளைய கேட்டுதான் செய்வீங்களோ? ஏமா, பஞ்சாயத்துல உங்க பொண்ணை பிரிச்சு கூட்டிட்டு வந்தப்போ எதுவுமே கேட்கவே இல்லையே நீங்க? பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஏன் வார்த்தையை மீறி என் பையன் எதுவுமே பண்ண மாட்டான். அவனுக்கு இந்த டைவர்ஸ்ல முழு சம்மதம். சக்தி, இப்ப நம்ம அங்க வரோம்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்ல வெற்றி. ஏய் சொல்லுடியா, அவங்க எங்கயாவது வெளியே போயிட போறாங்க. சரி, இப்பவே கால் பண்றேன். இத முக்கியமா உங்ககிட்ட எதுக்கு சொல்ல வந்தேன்னா, தோ நீங்க தான் ஒரு வாயாடியை பெத்து வச்சிருக்கீங்களே சக்தின்னு, அவ 100 கேள்வி கேட்பா. எல்லாமே இப்பவே தெளிவா முதல்லயே சொல்லிட்டா அவ வாயை மூடிட்டு இருப்பாள்ல, அதுக்காக தான். ஐயோ, இந்த கோகிலாத்த வந்திருக்கிறது சக்திக்கு தெரிஞ்சா டென்ஷன் ஆயிடுவாளே. சரி, சொல்ல வேண்டாம். போனை எடுக்கல வெற்றி. ஏய், திரும்ப ட்ரை பண்ணு.
ஏய், எவ்வளவு முக்கியமான விஷயம் இங்க பேசிட்டு இருக்கோம். அங்க யார் உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? ஒரு நிமிஷம். ஏய், அக்கா, நானும் வெற்றியும் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். நீ வீட்ல தானே இருக்க? அம்மாவும் இருக்காங்களா? ஆமா. சரி, நான் வச்சிடுறேன். யாரும்மா போன்ல? இன்னைக்கு நம்ம மெஸ் இருக்கான்னு கேட்டாங்க. ஆமா, தினமும் மெஸ் இருக்கும். அந்த மெஸ்ஸுக்குள்ள நீ இருப்ப. ஆனா என் பையன் உன் கூட இருக்க மாட்டான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரிதான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? தப்பு பூரா என் பையன் மேலதான், அப்படிதானே? ரொம்ப நல்லா இருக்கு மீனாட்சி அம்மா, ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பேசுறது. இங்க பாருங்க மீனாட்சி அம்மா, என் பையன் எப்பவுமே சரியாதான் இருக்கான். உங்க குடும்பம் தான் சரியில்லை. ஐயோ எப்பா சாமி, இதுக்கு மேல எதுக்கு நமக்குள்ள இந்த பேச்செல்லாம்? பாருங்க, இன்னும் 10 நாள் மீனாட்சி அம்மா, நான் என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்ப அங்க நீங்க பிரச்சனை பண்ண கூடாது. இப்பவே சுமூகமா டைவர்ஸ் கொடுத்து விலகிக்கோங்க. அதான் உங்களுக்கு நல்லது. முக்கியமா இத உங்க பொண்ணு சக்தி கிட்ட சொல்லிடுங்க. அப்புறம் போன தடவை மாதிரி தாலி கட்டுறப்போ அந்த சக்தி நின்னா வச்சுக்கோங்க, நான் சும்மா எல்லாம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அம்மா, நீங்க இப்படி படபடன்னு பேசாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் கொடுங்கம்மா. வேணுங்கிற டைம் எல்லாம் கொடுத்தாச்சு மீனாட்சி அம்மா. உங்க பொண்ணுக்கு புருஷனே தேவையில்லை. இந்த மெஸ்ஸ கட்டிக்கிட்டு அழட்டும். அதுக்கு தானே கூட்டிட்டு வந்தீங்க. இங்க பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ப்ளீஸ். நல்ல ராசியான வீடுமா. எப்பா சாமி, சூப்பர் ராசி. இந்த வீட்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வாழ வெட்டியா தான் இருப்பாங்க போல இருக்கு. மீனாட்சி அம்மா, நீங்க ஒரு வாழ வெட்டி, உங்க பொண்ணு உங்கள மாதிரி ஒரு வாழ வெட்டி. அம்மாக்கும் பொண்ணுக்கும் நல்ல பொருத்தம். அத்தை, ஏய், என்ன சவுண்டு? என் பையனை விட்டுட்டு நீ இங்க வாழ்ந்தீனா அதுக்கு பேர் என்ன? அதான் பாரு, நீ எப்படியே போ. ஐ டோன்ட் கேர். என் பையனை விட்டுரு. எப்பா சாமி, உங்க குடும்பத்துக்கே பெரிய ஒரு கும்பிடுமா போதும். மீனாட்சி அம்மா, போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போறேன். உங்க பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சது வேற யாரும் இல்ல, நீங்க தான். அம்மா, 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 யமுனாக்கா, அக்கா. ஹே சக்தி, வா சக்தி, வாங்க வெற்றி. ஆமா, அம்மா எங்க? பின்னாடி கோவில்ல இருக்காங்க. எந்த நேரத்துல அம்மா எதுக்கு அங்க போனாங்க? அக்கா, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல சக்தி, என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? சாமி கும்பிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன்.
சரியா இரு. அக்கா அக்கா இரு. நானும் வரேன். வேண்டாம். ஏன்க்கா? இல்ல, நீ வெற்றி கிட்ட பேசிட்டு இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். அம்மா, என் பொண்ணு வாழ்க்கைய நானே சீரழிச்சிட்டேனேம்மா. அவளுக்கு நல்லது பண்ணணும்னு தானம்மா நான் இப்படி பண்ணேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணு அடிமையா தான் இருக்கணுங்கிறது என்ன தலைவிதி? புகுந்த வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கலன்னா அந்த வீட்டுல அவ எப்படி நிம்மதியா வாழ முடியும்? எனக்கு மனசெல்லாம் ரணமா இருக்குமா. கோகிலா அம்மா இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த அம்மா சொன்ன மாதிரி என்ன மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கை ஆயிடுமா? அம்மாவை கூட்டிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுதா? வெற்றி, இத பொடி, நான் போய் என்னன்னு பாக்குறேன்.